முன்னொரு காலத்தில் பிரம்மன் இந்திரதேவனுக்கு உதவுவதற்காக 8 வசுக்களை படைத்தார். அவர்கள் 8 பேரும் ஒரு முறை வான்வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது கேட்டதையெல்லாம் தரும் நந்தினி பசுவை கண்டார்கள். வசுக்களின் தலைவனான தியு நந்தினியின் தெய்வத்தன்மையால் கவரப்பட்டு அதனை அபகரிக்க நினைத்தான். அந்த திட்டத்தை உடனே செயல்படுத்தி மீண்டும் நந்தினி பசுவை தேவலோகத்திற்கு இழுத்து வந்தார்கள். ஆசிரமம் திரும்பிய வசிஷ்ட மாமுனிவர் தனது ஞானக்கண் கொண்டு நடந்ததை அறிந்தார். அக்கணமே தனது நந்தினி பசுவை திருடிய வசுக்களை சபிக்க தொடங்கினார். வசுக்களே, உங்கள் தலைவரான தியுவே இதற்கு காரணம். மற்றவர்கள் அவனுக்கு துணையாக இருந்தீர்கள். அதனால் தியு மட்டும் நீண்ட காலம் மனிதனாக வாழ்வான். மற்றவர்களுக்கோ பூவுலகில் பிறந்தவுடன் சாபம் நீங்கும் என்றார் வசிஷ்டர். அவ்வாறு சாபம் பெற்ற 8 வசுக்களும் கங்காதேவியிடம் தாயாக இருக்கும்படி வேண்டினார்கள். அவ்வாறு பூவுலகில் 7 குழந்தைகளை ஆற்றில் வீசி விமோச்சனம் அளித்தாள் கங்காதேவி. பீஷ்மர் மட்டும் நினைக்கும்